அந்த ஆவி போயிருச்சே. நம்மளுடைய ஆவி இப்பதான் வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஆவி பிடிக்கிறவன் பைசாவை எடுத்துக்கிட்டு எந்த ரூட்ல போறான்னு சொல்லு. மடக்கிடும். ஆவி உங்க மேல ஏவி விட்டுறோம். பரவாயில்லையா? வேண்டாம், பைசா ஆவியோட போட்டோம். இந்த ஆவி டென்ஷன் ஓவர். இனிமே இவங்க 2 பேர் டென்ஷன் மட்டும் தான். கௌசல்யா, கௌசல்யா, கௌசல்யா. என்னங்க? எந்திரு. என்னங்க நீங்க ஆவி தொல்லையால 2 நாள் தூங்கவே இல்லை. எனக்கு தூக்கம். நான் கிளம்புறேன் கௌசல்யா. நீங்க கிளம்ப நீங்க தாங்க எந்திரிக்கணும். என்ன எதுக்கு எழுப்புறீங்க? நான் ஊருக்கு போறேன் கௌசல்யா. எதுக்கு ஊரை விட்டு போறீங்க? நான் ஊரை விட்டு போல, வேலை விஷயமா வெளியூர் போறேன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. அப்போ வழி அனுப்ப மாட்டியா வந்து? சாரி. சரி சரி. கொலம்பஸ் என் கூட வரல, அவன் இங்கே தான் இருப்பான். உனக்கு ஏதாவது தேவைன்னா இல்லை ஹெல்ப் தேவைன்னா அவனை கூப்பிடு. சரியா? ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு ஃபோன் பண்ணு. புரியுதா? மற்ற நேரத்தில் ஃபோன் பண்ணி அறுக்கல. தேங்க்யூ. எல்லாம் கரெக்டாக பேக் பண்ணி வச்சிட்டியா? வச்சுட்டேங்க. எல்லாம் உள்ளே இருக்கும். போங்க, எடுத்துகிட்டு போங்க. 4 பேண்ட் 4 சட்டை தானே. டாட்டா. பாஸ் 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 பாஸ். என்னடா காட்டு கத்தல் கத்துற? இங்கதான் இருக்கேன். ஆமா, இப்படி கத்தியே வரல. இவ்வளவு நேரம் கத்த விட்டீங்க. நார்மலா கத்தியிருந்தா 4 நாள் கழிச்சு தான் வந்துருக்கீங்க. சொல்லு. நீங்க இன்னைக்கு வெளியூர் போகணும். அதுக்குதானே கிளம்பி வந்திருக்கேன். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓ, கிளம்புறதுக்கு அப்புறம் சொல்லுவியா? அப்ப நான் கிளம்புறேன். இருடா, என்ன ஸ்டேஷன் டிராப் பண்ணிட்டு வண்டி கொண்டு வந்து வீட்டில் விட்டு போ. போகலாம். என்னவோ நான் தேவையில்லாத மாதிரி பேசுனீங்க. சரிடா, நடடா, போடா. போ போ, வண்டி எடு போ. கௌசி, ஏய் கௌசி. என்ன இங்க இருக்கேன்? தலைவலிக்கிற மாதிரி இருக்குடி. போய் டீ ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா. இங்க பாருங்க, உங்களுக்கு இது மட்டும் தான் வேலை. ஆனா எனக்கு 1000 வேலை இருக்கு. நீங்க கேட்ட உடனே எல்லாம் என்னால டீ போட்டு எடுத்துட்டு வர முடியாது. வர வர இது வாய் வண்ணாரப்பேட்ட அளவுக்கு நீளுது. ஏண்டி, கேட்ட உடனே போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன, இப்ப போட்டு கொடுக்குற? பாசக்கார மருமகடி நீ. கொடுத்துட்டமேன்னு போயிட்டா. டீய சாப்பிடுவோம். முடிச்சிருவோம். பா. நேரத்துல டீ கேக்குறீங்க, என்ன பழக்கமோ? இந்தாங்க. என்னது இது? டீ. தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, அப்ப இது என்னடி? என்ன கேட்டா? இதுவும் டீ தாண்டி. அப்ப இது என்ன? என்ன கேட்டா? இதுவும் டீ தான் அத்தை. நீங்க தானே கேட்டீங்க தலை வலிக்குதுன்னு. எதுக்குடி நீ எனக்கு 2 தடவை டீ குடுக்குற? அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நான் இப்பதானே டீயே கொண்டு வரேன். ஐயோ இல்லடி, உனக்கு தாண்டி ஏதோ ஆயிப்போச்சு. ஏடி, இது நீ கொடுத்த டீ தானே? விளையாடாதீங்க அத்தை, நான் இப்பதான் டீயே கொண்டு வரேன். ஏய், என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? வர வர உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போச்சு. அத்தை, நீங்க தான் என்ன பைத்தியக்காரியாக்க பாக்குறீங்க. டீ கேட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு உனக்கு கிண்டல் பண்றேன்? கிண்டல் பண்றீங்க. ஏய், ஒரு டீயை கொண்டு கொடுத்து 2வது டீ நீ தாண்டி குடுக்குற. சும்மா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க அத்தை. பேசாதீங்க. 2 தடவை. ஆட பைத்தியக்காரி மாதிரி பேசாத, எனக்கு வேலை இல்ல.
ஐயோ எங்க போலன்னு தெரியலையே. ஐயோ ஏய் ஐயோ எங்க மறைய விடுறியா நீ? கடவுளே, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. உன்மயக்கம் தீர்க்க வந்த பெண்மயிலை புரியாதா, தன்மயக்கம் தீராமல் தவிக்கின்றாள் தெரியாதா. வெண்ணேகனே, வெண்ணேகனே, கேளடி என் கதையை, மோகம் சோகம் என் விரகதாபம், ராகத்தில் பிறக்கும் இனிய ராகம். ஏண்டி அந்த பாவி பாபு? இல்ல அத்தை, அவன் ஆவி பாபு. ஐயோ ஏதோ ஒரு பாபு. ஏண்டி அவன் ஆவிய புடிச்சிட்டேன்னு சொன்னா, இது என்னடானா இங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கு? அதான் அத்தை தெரியல. ஒருவேளை வேற ஆவியா இருக்குமோ? தெரியலையேடி. ஆவி ஏண்டி நம்ம வீட்டையே இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்குங்க? அதானே, பிசாசு இருக்கிற வீட்டுல ஆவி வராது அத்தை. ஒன்ன சொல்றியாடி? இல்ல இல்ல, நான் உங்களை சொன்னேன். பேய் எடி அடிப்பேன். அதான் பாத்துட்டு பயந்து ஓடுனீங்களே. பாருங்க, பேயே வந்து உங்களை அடிக்கும். ஆமா, சொல்லிட்டேன். விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் உன்னை விட்டு போகவில்லை, இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும். ஐயோ அத்தை, இங்க இருக்கிறது நமக்கு சேஃப்ல. ஓடுங்க. ஐயோ என்ன தினத்தை உருட்டுறீங்க? ஐயோ இது மேல உட்காந்துக்கலாமா? இல்ல சேஃப் இல்ல. ஓரமா உட்காந்துக்கலாம். உட்காருங்க உட்காருங்க. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, கண்ண முடினா பயம் போயிடும். இருக்கமா, கண்ண முடிக்கலாம். அப்பா, எப்படியோ அந்த ஆவி தொலைல இருந்து தப்பிச்சு தூங்கிட்டோண்டி. முதல்ல அந்த கொலம்பஸ் பயலுக்கு ஃபோன் பண்ணுவோம். போடுங்க. ஐயோ செல்ல இப்ப பார்த்தாலும் இடுப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு. டே கொலம்பஸ் ஃப்ராடு,
ஒன்ன மாதிரியே ஒரு ஃப்ராட கூட்டிட்டு வந்து எங்களை ஏமாத்துறியா? என்னாச்சு மேடம்? டேய் என்ன ஆச்சா? நேத்து ராத்திரி மேடம் அந்த ஆவி பாபுக்கு பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா பண்ணி சொல்லடா. இப்பவே ஏற்பாடு பண்றேன், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சீக்கிரமா வேற ஆளை ஏற்பாடு பண்றானா? அத்தை பசிக்கிற மாதிரி இல்ல. ஐயோ அத்தை, ஐயோ ஐயோ பசிக்குது அத்தை. கௌசி கௌசி, காலையில இருந்து ஒரு டம்ளர் காஃபி கூட குடிக்கலையேடி, கொஞ்சம் போட்டு குடுறே. ஐயோ நான் போக மாட்டேன். சமையல் கட்டுக்குள்ள ஆவி இருந்தா என்ன பண்றது? பகல்ல ஆவிலாம் வராதுடி. வராதுல்ல, அப்ப நீங்களே போய் போங்க. ஐயோ வந்துருச்சுன்னா என்னடி பண்றது? அதனால தானடி உன்னை சொல்றேன். என்ன போக சொல்வீங்க? கௌசி போடி போ, உன் மூஞ்சியை பார்த்துச்சுன்னா ஆவி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும். இந்த போன்லயே அடிச்சு ஆவியாச்சு ஆவியை உங்களை பார்த்து பயப்பட வச்சு. அப்பப்பா பசியில நானே ஆவி ஆயிடுவேன் போல இருக்கே. ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டே இருக்கேடி. கவலையே படாதீங்க, நம்ம பிரச்சனையை தீக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பர் ஆளோட வந்துட்டேன். யாரு அது? கொலம்பஸ் வெளில வந்து பாருங்க. வாடி 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 சீக்கிரம். பிரம்மாஸ்மி. அத்தை என்ன சொல்றாரு? அது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவர் பாஷையில சொல்றாரு. இல்லைங்க மேடம், அவரு இறைவனை வழிபடுறாரு. டேய் இறைவனுக்கு வழிபடுறாரா? அவர் என்ன ஆட்டோலயா போறாரு? உங்ககிட்ட போய் பேசணும் பாருங்க, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும். ஐயோ சனியனுங்களா, ஏன் மனுஷ ஜென்மம் மாதிரி வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? பேய் பிசாசு ஆவி மாதிரி அமைதியா இருங்க. இதுதான் ஆவி விளையாடின கிரவுண்டா? இது கிரவுண்டா? இது என் வீடு சாமி. உன்ன மாதிரி மனுஷ ஜென்மங்களுக்கு தான் இது வீடு, ஆவிகளுக்கு இதுதான் கிரவுண்டு. தள்ளுங்க. பிரம்மாஸ்மி பிரம்மாஸ்மி. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ல ஏதாவது ஆவி விளையாடி இருக்கா? இது என்ன ஃபுட்பால் கிரவுண்டா? ஆவிங்க விளையாடி இருக்கான்னு கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல சாமி, இப்பதான் சாமி ஃபர்ஸ்ட் டைம் ஆவி வந்திருக்கு. இந்த ஆவியை முதல்ல இங்க இருந்து விரட்டி விட்டுருங்க சாமி. ஆவிய விரட்டினா அது ஆவேசமாயிடும். பரவாயில்லையா? நான் அதை நைஸா பேசி விளையாட்டு காட்டி அப்படியே அழகா அழைச்சிட்டு போயிடுவேன். என்னவோ குழந்தைய கடைக்கு கூட்டு போற மாதிரி சொல்றீங்க. ஆவி போகணுமா வேணாமா? ஆமா ஆமா போணும். அப்ப வாயை மூடிட்டு சும்மா இரு. அம்முக்குட்டி, செல்லக்குட்டி கூப்பிட்டீங்களா? டேய் பன்னி குட்டிய வாடா கூப்பிட்ட, என்னோட ஆவி குட்டிய கூப்பிட்ட. அம்மு செல்லம், மாமா வந்திருக்கேன்டா. அட என்னங்க இது பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? யாருக்கு தெரியும்? அது அவர் ஆவிங்கள அப்படிதான் நல்லா க்ளோஸா கூப்பிட்டு பேசிப்பாரு. சனியனுங்களா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஐயே அத்தை, ஆவிங்க எல்லாம் கொஞ்சிட்டு இருக்கா, நம்மள போய் சனியன்றாந்தாலு. செல்லம் எங்க?
நீ இங்கதான் இருக்கியா? மாமா வந்து இவ்வளவு தூரம் கூப்பிடுற, வரமாட்டியா? வா 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 வான்றல. அதுங்கெல்லாம் பார்க்காத மனுஷங்க. நம்ம எல்லாம் ஒரே எண்ணம்ல. மாமா கிட்ட அடம் பிடிக்க கூடாது. வா உட்கார்ந்து பேசுவோம். வா படுக்கூடாது படுக்கூடாது. வா 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 அப்படியே மெதுவா மெதுவா. அழகு அழகு. சேது பட விக்கிற மாதிரியே பண்றானேடி. சொல்லுமா. சரி நீ சொல்லிடி, உன் பேர் என்ன? காட்டுப்பாக்கம் கமலாவா? காட்டுப்பாக்கம் கமலா, ஏன் இந்த வீட்டு பக்கம் வந்த? சும்மாவா? பாருடி செல்லம், நம்ம என்ன இந்த மாதிரி மனுஷங்களா சும்மா வெட்டியா அலையிறதுக்கு? அப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா உன் பேரு கெட்டு போயிடும். என்னது, அரசுல படிக்கிறியா? சரி, அப்படியே பார்ட் டைமா ஏதாவது கால் சென்டர்ல வேலை பார்க்க வேண்டியது தானே? என்னடா பேய் படிக்குதுன்றா, பார்ட் டைம் வேலைக்கு போன்றா. டேய், இவன் அகோரியா இல்ல அரை மென்டலா? சும்மா இருங்க. ஆவிக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. அங்க காலேஜ், கம்பெனி, ஐடி கம்பெனி கூட இருக்குன்னா பாருங்களேன். என்னடா என்னவோ நீ போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்ற? அதெல்லாம் ஜெனரல் நாலேஜுங்க. அது உள்ளலாம் நீங்க போகாதீங்க. அதுக்கு உங்களுக்கு இது பத்தாது. சரிடா செல்லம், இந்த சனியனுங்க உன்னை வீட்டை விட்டு போக சொல்லுது. போறியா? என்னது, போக மாட்டியா? ஏன்? பரிகாரம் பண்ணுமா? 3 பரிகாரமா? என்ன? அப்புறம் ஓ சோ, இந்த சனியனுங்க சும்மாதான் சுத்திட்டு இருக்குதுங்க. இதுங்களை நான் பண்ண சொல்றேன். பாருமா, என் செல்லக்குட்டி உங்ககிட்ட 3 பரிகாரத்தை எதிர்பார்க்குது. முதல்ல நீங்க 2 பேரும் ஆளுக்கு 10 வீட்டுல பிச்சை எடுத்து அதை சாப்பிடணுமா? நாங்க பிச்சை எடுத்து சாப்பிடுமா? ஆமா, முடியாது. பாரு, நாங்க யாரு? எங்க செல்வாக்கு என்ன? எங்களை போய் பிச்சை எடுக்க சொல்ற? நான் சொல்லம்மா, ஆவி சொல்லுது. அந்த ஆவியை மட்டும் என் கண்ணுல காட்டி அப்படியே வாயில போடுறேன். வாயில போடணுமா? ஆவிக்கு ஆவேசம் வந்து மூஞ்சில குத்துறா, கை இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளில வந்துடும். பரவாயில்லையா? உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா பரிகாரத்தை பண்ணுங்க. இல்ல ஆவி ஆவேசப்பட்டு ஏதாவது பண்ணுச்சுன்னா இந்த அகோரி பொறுப்பில்ல, நான் கிளம்புறேன். இருங்க. என்ன சாமி இப்படி பயமுறுத்திட்டு போறீங்க? நீங்க சொன்னதை நாங்க பண்ணி தொலைக்கிறோம். நாங்க பிச்சை எடுத்துட்டா ஆவி போயிடல சாமி. அது எப்படி போவோம்? ஆவி உங்ககிட்ட 3 பரிகாரத்தை எதிர்பார்க்குது. முதல்ல இத பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணணும்னு என் செல்ல குட்டி டிசைட் பண்ணி சொல்லும். கமலா, கமல்ஸ், இப்படி வா. டேய், பொம்பளை பக்கத்துல நிக்காத, தள்ளில இந்த வா சொல்லும். அனாவசியமா அங்க இங்க அலையக்கூடாது, மேல போய் தொங்க கூடாது. நீ என்ன பண்ற, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். மாமா அப்புறமா வந்து உன்னை பீச்சுக்கு கூட்டின்னு போறேன், சரியா? तरमर बीच में कैसा गोइंग आवी आ गया. பரிகாரம் போறேன்னு ஒன்றும் புரியலையா? பிச்சை எடுக்கணுமா? பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. அம்மா, தாயே, ஐயா. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே, என் ஐயனே. அம்மா, காது கேட்கலையம்மா? அம்மா, தாயே, பிச்சை போடுங்கம்மா. அம்மா, தாயே.